பிக் பாஸ் வீட்டில் நியர்லி 100 டேஸ் சர்வை பண்ணி ஸ்மார்ட் மூவாக 16 lakhs எடுத்துட்டு வாக் அவுட் பண்ண பூர்ணிமா இப்போ ஃபைனலிஸ்ட் 5 பேருக்கும் விஷ் பண்ணி ஒரு போஸ்டரை ஷேர் பண்ணியிருக்காங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த ஆல் 5 ஃபைனலிஸ்ட். நான் எப்போதுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், இட்ஸ் நாட் அபவுட் வின்னிங் பட் சர்வைவிங். ஸோ நீங்கள் 5 பேரும் த்ரோட்டாக இந்த சீசன் ஃபுல்லாக சர்வை பண்ணியிருக்கீங்க. உங்களை நினச்சி எனக்கு ரொம்பவே பெருமையாக இருக்குது. டைட்டில் வினர் அர்ச்சனாக்கு ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். வெல் பிளேட் கேர்ள். அண்ட் உங்கள் கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ண டைம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களோட வீட்டுக்கு கூட என்னை இன்வைட் பண்ணியிருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக வருவேன். நல்ல சாப்பாடு போடுங்க. அண்ட் அந்த கேர்ள்ஸ் ட்ரிப் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ரன்னர் அப் மணிக்கு என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் ரொம்ப ஃபன்னியான ஒரு பர்சன் அப்படிங்கிறதால உங்களோட ப்ரெசன்ஸ் அந்த வீட்டில் ஒரு ஹாப்பி வைப்பை கொடுத்துச்சு. எல்லாருமே அதை நல்லா என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாயா, நீங்கள் ஒரு ஃபைட்டர், மை ரியல் வின்னர். உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ லவ் யூ ப்ரோ அப்படின்னு மாயாவுக்கும் பூர்ணிமா விஷ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தினேஷ், டியர் கூல் சோல், வெயிட்டிங் டு சி கேம்லெஸ் தினேஷ் அவுட் சைட் த பிக் பாஸ் ஹவுஸ். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் விஷ்ணு, ஏண்டா டே, நீ பயங்கர காம்படிட்டிவாக ஒரு டிட்டர்மினேஷனோட இருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். நான் ஆல்ரெடி சொன்னது தான், ஐம் ஜஸ்ட் ஒன் ஃபோன் கால் அவே கைஸ், ஸ்டே இன் டச் அப்படின்னு பூர்ணிமா அவங்களோட பிக் பாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு கங்க்ராச்சுலேட் பண்ணி ஒரு லவ் நோட்டை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அவங்களுக்காக சப்போர்ட் பண்ண ஃபேன்ஸுக்கும் உங்களோட இந்த லவ் இந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உள்ள கேம் விளையாடிட்டு இருக்கும்போது வெளியில் எனக்காக நீங்கள் ஓட் பண்ணி எனக்காக ஃபைட் பண்ணி அவ்வளோ சப்போர்ட்டை கொடுத்துருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் என்னோட வாழ்நாள் முழுவதும் நன்றியோட இருப்பேன். இந்த நன்றியை என்னோட வேலையில் உங்கள் எல்லாருக்கும் நான் கண்டிப்பாக காட்டுவேன். அண்ட் என்னை வெறுக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வெறுப்பை காட்டுறதும் ஒரு விதமான காதல் தான். ஸோ எப்போதுமே நான் எனக்கு வர நெகட்டிவிட்டியை இக்னோர் பண்ண மாட்டேன். அதை எப்படி பாசிட்டிவ் வேலை ஹேண்டில் பண்ணி நமக்கு சாதகமாக மாற்றிக்கணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். ஸோ லவ்வோ ஹேட்டடோ நீங்கள் எனக்கு எதை கொடுத்தாலும் அதை நான் குட் வேலை ரிசீவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே பாசிட்டிவான வேலை பூர்ணிமா அவங்களோட பிக் பாஸ் ஜர்னி பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. பூர்ணிமா இந்த சீசனோட ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கஸ்ட் கண்டஸ்டன்ட்னே சொல்லலாம். பூர்ணிமாவுக்கு நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தாலும் கேமே புரியல அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிக்கல் கேம் ப்ளே பண்ணி லாஸ்ட் மினிட்ல கூட 16 lakhs கொஞ்சம் கூட யோசிக்காம இமீடியட்டா முடிவு பண்ணி எடுத்து ஸ்மார்ட் மூவ் பண்ணாங்க அப்படின்னு பூர்ணிமாக்கு நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட்டும் வந்துட்டு இருந்துச்சு. நீங்க பூர்ணிமாவோட கேம் ஸ்ட்ராட்டஜி பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்த சீசன்ல பெஸ்ட் பார்ட்டா இருந்த மாயா அண்ட் பூர்ணிமாவோட ஃப்ரெண்ட்ஷிப் பத்தி உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்லயும் கூட ஷேர் பண்ணுங்க.